அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட இந்த புக் சேனலுக்கு உங்களை மீண்டுமே நான் வரவேற்கிறேன். அல்ஹம்துலில்லா. ரொம்ப நாளாக அந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். என்னோடய பர்சனல் சர்க்கிள்லேயுமே ரீடிங் பற்றின நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்க விஷயத்த நான் இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பேசிக்காக ஒரு ரீடர், ஒரு பிகினராக இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி ஒரு ரீடிங் ஜேர்னிக்குள்ளே நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேருக்கு என்ன மாதிரி புக் சூஸ் பண்ணணுன்னு தெரியல. எப்படி ரீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாலே, இல்லை நான் அவ்வளோக்கெல்லாம் ரீட் பண்ண மாட்டேன், உங்கள் அளவுக்குலாம் ரீட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம கூட யாராவது ரீடர்ஸ் இருந்தால் கூட அவங்களோட நம்மளோடனே கம்பேர் பண்ணி பார்த்துட்றோம். சரியான புக் சூஸ் பண்ணிடாமல் போயிடுவோமோ, வாங்கின புக்கு வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி திங்கிங் வரும். சம்டைம்ஸ் புக் எடுத்தாலே தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் புக்ஸ் படிக்கணும்னு இருக்குது, ஆனால் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது தான் சின்னதாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரீட் பண்ண போகிறோம், ஒரு ரீடிங் ஜேர்னிக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த புக் ரீட் பண்ணக்கூடியவங்களோட ஏதாவது ஒரு காண்டாக்ட் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். அவங்கள்ட்ட நம்ம சஜஷன் கேட்கலாம், என்ன மாதிரி நம்ம புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சஜஷன் சொல்லும்போது அவங்க சில புக் சொல்லுவாங்க, உடனே அதை வாங்கி நீங்கள் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இல்லை எனக்கு எல்லாமே ஆர்வமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பதிலை யூஸ்வலாக நான் கேட்டிருக்கேன். பட் அது உண்மையே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு யூடியூப் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் என்ன பார்க்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. வீடியோலாம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வருவீங்க. உங்கள் மைண்டுக்கு டக்குன்னு தோணும், ஓகே நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு. எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு இருக்க மாட்டோம், கரெக்டாக? அந்த மாதிரி புக்ஸுமே அப்படி தான். உங்களுக்கு தோணும், ஒரு 4 சாய்ஸ் நீங்கள் எடுங்க, அதிலிருந்து ஒன்று பிக்கப் பண்ணணும், சரியா? ஸோ அது சம்மந்தப்பட்ட புக்ஸ் யார்கிட்டையாவது விசாரிக்கலாம். உங்களோட சுற்றி ரீடர்ஸ் இல்லை அப்படின்னா, இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா புக்ஸ் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம சேனல்லையும் நம்ம நிறைய போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். அண்ட் 2வது, அப்படி சொல்லி வாங்கியுமே சில புக்ஸ் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, அதுக்காக நீங்கள் என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது, சரியா? ஏன்னா ஒரு புக்கு நம்ம வாங்குகிறோன்னா மேபி அது நமக்கான வைபாக இல்லாமல் கூட இருக்கலாம். அது அந்த புக்கு நல்லா இல்லை அப்படின்றது கிடையாது, அந்த புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இப்போதைக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சில புக்ஸ் வாங்கினேன், ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருப்பேன். வாங்கின உடனே படிக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பேன். என்னால் ஒரு 10 பேஜ் கூட க்ராஸ் பண்ண முடியாது. 10வே ஜாஸ்தி தான். ஸோ அந்த 10 பேஜ் கூட க்ராஸ் பண்ண முடியாமல் நான் எடுத்து வச்சுட்டு போன வருஷம்லாம் நான் முடிச்சிருக்கேன் அதை. ஸோ 2 to 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கின புக்ஸ் இப்போ தான் நம்ம படிக்கணுன்னே, இன்னும் சில புக்ஸ் அப்படி இருக்குது. அப்போ அதை எடுத்து படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும், எப்படி இந்த புக் நமக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னு. ஸோ அதனுடைய புரிதல்னால் அந்த இடத்துல தப்பாக இருந்திருக்குமே தவிர புக்கு தப்பாக இருந்திருக்காது. அப்படியே இருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாமே பாசிட்டிவாக தான் அமையணும், இந்த புக்கே செம்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஹைப்போடையும் நீங்கள் போக வேண்டாம். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, புக் ரீடிங்கோட விஷயத்தில் ரொம்ப சின்ன புக்காக தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் கதை புத்தகத்துக்கு போகலாமா, கதை நூடாக நம்ம படிக்கலாமா, அது டைம் வேஸ்ட் இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. உங்களுக்கு நாவல்கள் ரொம்பவே இரக்கத்தன்மையை கொடுக்கும், அதாவது எம்பத்தின்னு சொல்லுவோம்ல, அது ரொம்பவே அதிகப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ரொம்ப பெரிய நாவல்கள்லாம் படிக்க தேவையில்லை, நல்ல நல்ல சிறுகதைகள் இருக்கும். அந்த மாதிரி சிறுகதைகள் உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கொடுக்கும், அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ராமகிருஷ்ணன் அவர்களோட புக்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுகதைகள்லாம் நல்லாவே உங்களுக்கு இருக்கும். சில்ட்ரன் புக்ஸுமே இருக்குது ராமகிருஷ்ணனோட, அந்த புக்ஸ்லாம் வாங்கி படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம புக்ஸ் பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன் புக்ஸ்லாம் படிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே படிக்கலாம். அது ஒரு லெசன் மாதிரி ஒரு மாரலோடு இருக்கும், நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப கம்மி பேஜஸ் இருக்கிறதுனால படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு முழு புக்கையுமே எடுத்துக்கிட்டு ஒரு 200 பக்கத்தில் இருக்கக்கூடிய புக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகுது அப்படின்னா, நமக்கு பிகினர்ஸாக இருக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ சிறுகதையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு கதையே ஒரு 2 பக்கம்தான் இருக்கும், அடுத்த கதைக்கு நம்ம போயிடுவோம்.
அது வேணுங்கிறப்ப கூட அடுத்த கதை படிக்கலாம், இல்லைனா நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கூட படிச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு ஸ்டோரி முடிக்கும் போதும் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், நமக்கு ஒரு மனநிறைவாக இருக்கும். பரவாயில்ல, இது நம்ம முடிச்சிட்டோம், அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ ஒன்று நீங்கள் சின்ன சின்ன புக் சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா சிறுகதைகள் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் மனநிலையை ஃபஸ்ட்டு மாற்றணும். இதெல்லாம் ஓகே தான், நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் தான், இருந்தாலும் நான் நிறைய படிக்கலையோன்னு தோணுது, இன்னுமே இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு பத்தாதோன்னு தோணுது, நான் என்னோடய பயணங்கள் வந்து பத்தாதோன்னு தோணுதுன்னா, எதையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே பிகினர்ஸ் தான். எல்லாருமே எடுத்தோன்னேலாம் நிறைய புக்ஸ்லாம் படிச்சிட மாட்டோம். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ரன்னிங்லேயே இருக்கோம், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு புக் எடுத்து அதில் ஒரு சாப்டர் படித்தா கூட ஓகே. இப்போ ஒரு நாவல்லாம் இருக்குன்னா அந்த ஃபிக்ஷன் ஸ்டோரியில் தொடர்ந்து படித்தா தான் புரியும். இதே செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில், மோட்டிவேஷனல் புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலே நமக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நம்ம புக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் உங்களவுக்குலாம் நான் படிக்க மாட்டேன், இல்லை இல்லை எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, நானுமே அப்படி தான் நினச்சிருக்கேன், நமக்கு ஒன்றும் தெரியல, நமக்கு நிறையெல்லாம் புக்ஸ் படிக்கலன்னு. இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சுங்கிற அர்த்தமும் கிடையாது. எல்லாருமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின விவரங்கள் தெரியாதவங்க தான். நம்ம அதுக்குள்ளே போக போக தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமே இருக்கும், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நம்ம மைண்ட்லேருந்து அந்த திங்கிங் எடுக்கணும். எல்லாருக்கும் ஒரு பிகினிங் இருக்கும், அந்த பிகினிங்கில் தான் நம்ம இருக்கோம், போக போக சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக நம்ம வந்து புக்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்கிறோம். நிறைய விலைகளில் நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குது. இன்ஷால்லா நம்மளோட சேனல்லையே 100 ரூபாய்க்குள்ளே 150 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் என்னென்னங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நாள் போடுறேன். இன்ஷால்லா போடக்கூடிய ஐடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் காசு செலவு பண்ணி கூட நீங்கள் அப்படி கூட நீங்கள் கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, நீ ஒரு புக் வாங்கு, நான் ஒரு புக் வாங்குகிறேன், நான் படிச்சுட்டு அந்த புக்கை உனக்கு தரேன், நீ படிச்சுட்டு அந்த புக்கை எனக்கு தா, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு டீம் அமைச்சிக்கலாம். ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படிக்கும்போது ஆளுக்கு ஒரு புக்கு வாங்கணும்னு இல்லாமல் எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு 4 புக்கு வாங்குறீங்கன்னா, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு 4 பேருமே அதை படிச்சுக்க முடியும், மாற்றி மாற்றி படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா, இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் காலமாக ஆயிடுச்சு. எவ்வளவோ பொருட்கள் வாங்குகிறோம், ஆனால் ஒரு புக் நம்ம புக்கு வாங்கிட்டு இதை யூஸ் பண்ணாமல் விட்ருமோங்கிற பயம் கண்டிப்பாக வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் புக்கை வாங்குங்க, அதுதான் உங்களை படிக்க வைக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு புக்கை வாங்கணும். வாங்காமையே நான் படிப்பேனான்னு தெரிலன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவாக ரொம்ப பேசிக்கிறோம். அதனால தான் நம்ம மைண்டில் நம்ம படிக்கவே மாட்டோம்னு அது ஃபிக்ஸ் ஆகிடுது. நான் புக்கை கண்டிப்பாக வாங்கிடுவேன், இன்ஷால்லா கண்டிப்பாக படிச்சிருவேன் இன்ஷால்லா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி வாங்கும்போது நம்மளோட பிரெயினுக்கு என்ன ஆக்டிவேட் ஆகும்னா, இந்த விஷயத்த எப்படியாவது இவனை பண்ண வச்சிடணும் அப்படின்னு நம்ம பிரெயின் முடிவு பண்ணோம். எனக்கு பண்ண தெரியுமான்னு தெரில, எனக்குனால முடியுமான்னு தெரில, நான் படிப்பேனான்னு தெரிலன்னு எல்லாமே ஒரு டவுட்ஃபுல்லாகவும் நெகட்டிவாகவும் இருந்ததுன்னா நம்ம பிரெயின் நினச்சிக்கும் இதுதான் சேஃபர் ஜோன், எப்படியாவது இவனை படிக்க விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம பிரெயின் நினச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாக நினைக்க தேவை கிடையாது. ஸோ பாசிட்டிவான மைண்ட் செட்டை போடும் முதல்ல ஒரு புக்கை வாங்குங்க. அதை படித்து முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு புக்கு கையில் இருந்திருக்கலாமே, இந்த ஆர்வத்தோடு அப்படியே இன்னொரு புக்கை ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு நிச்சயமாக உங்களுக்கு தோணும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படிக்கும்போது எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு புக்கு வாங்குறீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா கீழே அந்த புக்கை ரிசீவ் பண்ணவங்க ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட நிறைய நேராக புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நேராக பார்த்து வாங்குறது இன்னுமே அந்த புத்தகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி யூஸ்டு புக் ஸ்டோர்ஸ் இருக்கும், பழைய விலையில் இருக்கக்கூடிய புத்தக கடைகள், ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய புத்தகங்கள், இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து படிக்கலாம். புதுசாக தான் நம்ம வந்து அதில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு புக்ஸ் பற்றி ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப சில விஷயத்துக்கு யோசிக்க மாட்டீங்க. ஸோ யூஸ்டு புக்ஸுமே நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். யார்கிட்டேயோ படித்த புக்கு நம்மக்கிட்ட அது பயணித்து வருது அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல விஷயந்தான்.
புக் படிக்க ஆரம்பிக்கும்போது, நமக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம ஏதோ தெரிஞ்சுக்க படிக்க போறோம் அப்படின்னும் நம்ம நினைக்க தேவையில்ல. புக் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும். இனிமேல் நம்ம எல்லாத்தையும் கலக்கிரலாம். அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வர தேவையில்ல. நெறைய புக் ரீட் பண்ணக்கூடிய ரீடர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கு, 1500 கணக்கில் புக்கு படித்தவங்க கூட அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, "இன்னுமே நான் தேடல்ல தான் இருக்கேன்." அப்போ உண்மையிலேயே கல்வியை கற்றுக்கிட்டவங்க எடுத்துக்கிட்டவங்க கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, அதை அப்ளை பண்ண லைஃப்பில் ஆரம்பிக்கும் போது அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கற்றுக்கிறத நோக்கி தான் போயிட்டுருப்பாங்களே தவிர 2 புக்கு படித்தோன்னா 3 புக்கு படித்தோன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு புத்தகம் ஒருத்தன் வாசிக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு எந்த குணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, தலைக்கணம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஏன்னா நன்னடத்தை அந்த அந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். இந்த உலகத்தை படிக்கிறோம், மனிதர்களை படிக்கிறோம், இரக்கத்தை பற்றி படிக்கிறோம். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இரக்கத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை படிச்சுட்டு நம்ம இரக்கம் இல்லாமல் நம்ம நடந்துக்கக்கூடாது. ஸோ புக்ஸ் படிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, அதை எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அதையுமே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். எப்போவுமே புக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட பக்கத்திலே எப்போவுமே வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் கேரி பண்ணுங்கள். உங்கள் டேபிள்லே வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு புக்கு வாங்கியிருப்பீங்க, அந்த ஒரு புக்கையும் கொண்டு போய் ஷெல்ஃப்லேயே வச்சிடாதீங்க. எட்ட முடியாத தூரத்தில் வச்சுட்டு எடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடாது. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம பயணிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ படிக்கிறோமோ இல்லையோ சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கும்போதே படிக்கணுங்கிற ஆர்வம் தூண்டும். அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம எடுக்க தான் செய்வோம். ஸோ கைக்கு வாட்டமாக புக்ஸை வச்சுக்கிறதும் தொடர்ந்து படிக்கிறதுக்கு நேரத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சந்தேகம், கடைசியாக ஒரு டிப்ஸோட முடிச்சுக்கிறேன். எல்லாரும் கேட்குறது என்னென்னா, எப்படி உங்களுக்கு படிக்க டைம் இருக்குது, என்னென்ன டைமில் படிப்பீங்க அப்படின்னு. நான் எந்த டைமில் படிக்கிறேன்னு சொல்கிறேனோ அதை உங்களால் படிக்க முடியாது. நீங்கள் எந்த டைமில் படிக்கிறான்னு சொல்கிறீங்களோ அதை என்னால் படிக்க முடியாது. நான் குறிப்பிட்ட ஒரு டைம்லாம் வச்சுக்க மாட்டேன். நான் எங்கெல்லாம் நான் வீட்டில் சுற்றுறனோ அங்கெல்லாம் அந்த புக் இருக்கணும்னு நினப்பேன். நான் ரூமுக்கு போனால் அந்த புக் எடுத்துகிட்டு போயிடுவேன். வந்தேன்னா எனக்குன்னு ஒரு டெஸ்க் இருக்கும். அந்த டெஸ்கில் எப்போவுமே அந்த புக் இருக்கும். எனக்கு முன்னாடியே இருக்கும். சில புத்தகங்கள் இருக்கும். அதோடு சேர்த்தே நான் ஒரு நோட்டு, என்னோடய குரான், நான் படிக்கக்கூடிய புக்கு, என்னுடைய பவுச் எல்லாமே இருக்கும். எங்கே போனாலும் தூக்கிக்கிட்டே சுற்றுவேன். ஸோ இது என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு சின்ன டைம் கிடச்சா கூட அந்த டைமில் நான் படிச்சிடணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். அதே மாதிரி ஸ்க்ரீன் டைமையுமே நம்ம வந்து கம்மி பண்ணணும். கொஞ்ச நேரம் நம்ம டிவி பார்க்குறோம், ஏதாவது பிரயோஜனமாக பார்க்குறோன்னா ஓகே, கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஃபோன் பார்க்கலாம், நமக்கு ஏதாவது வேலை இருக்கும் நம்ம ஃபோனில். ஆனால் அதுவே நம்ம ஒரு நேரமாக எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கூட நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மூளைக்கு என்ன வேலை கொடுக்கலான்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ரீடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து, நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு உதவக்கூடியதாக இருக்கட்டும், நம்மளுடைய இமேஜினேஷனுக்காக இருக்கட்டும், நம்மளுடைய நல்ல குணாதிசயங்கள், வார்த்தை பிரயோகங்கள் எல்லாமே நமக்கு வந்து உதவக்கூடியதாக இருக்குது இந்த ரீடிங். ஸோ இதுக்கு டைம் இல்லைன்னுலாம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையவே கிடையாது. அது நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எவ்வளோ விஷயத்துக்கு நமக்கு டைம் இருக்குது. அப்போது நம்ம ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த முழுமையாக பண்ண முடியும். நம்ம நம்பும் போது இன்ஷால்லா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ டைம் இல்லைங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நான் யூஸ்வலாக எந்த டைமில் படிப்பேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, நான் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் படிப்பேன். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு மெயினாக நைட் டைமில் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் படிக்கிறதும், அதே மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த மிட் மார்னிங் சொல்லுவோம், ஒரு 11 to 12, ஒரு 12 to 1 அந்த மாதிரி அந்த குக்கிங்க்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த 5 to 6 ஒரு ஃப்ரீ டைம் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த டைமில் இது வந்து எப்படி வேணால் மாறலாம். இது வந்து சில நாட்கள் மாறலாம். சில நாட்கள் நான் அந்த டைமில் படிக்காமல் வேறு டைமில் படிக்கலாம். சில நாட்கள் நான் சுத்தமாக படிக்க முடியாமையும் போகும். ஆனால் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கக்கூடிய ஒரு நேரமாக நாமளே அமைச்சிக்கணும். சரியா? அப்போது உங்களுக்கு ஒரு பிகினராக இந்த டிப்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். புத்தகம் வாங்க போகிறோம், நான் என்ன வாங்குகிறோன்னு கேள்வியோடே இருக்காதீங்க. அதுக்கான பதில் நீங்கள் போய் ஏதாவது ஒரு புக்கை முதல்ல கையில் வாங்குங்க.
எவ்வளவோ ஃபேமஸான புக்குன்னு இப்போ நிறைய விஷயங்கள் வருது. அதில் ஏதாவது ஒரு புக்கை வாங்கி படிக்க தொடங்குங்க. உங்களுக்கு எது செட் ஆகுங்கிறத நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி உங்களுடைய வாசிப்பு பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு துவாக்களும் பிரார்த்தனைகளோட நல்ல பழக்க வழக்கங்களை நம்மளோட நிறுத்திக்காமல் 4 பேருக்கு சொல்கிறதுல தான் உண்மையான ஒரு அறிவு தேடலே இருக்குது அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிறேன். அப்போ இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.